மலை அங்க இருக்கிறப்ப நான் தொந்தரவு பண்றாங்க நிம்மதியாவே இருக்க கூட மாட்டேங்கிறாங்க. இங்க தொந்தரவு சரி பண்ணுனா இப்ப புது தொந்தரவு வந்து சேர்ந்துது. அந்த புது தொந்தரவு எந்த விதத்திலும் விண்ணப்படாம நீ காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிறியா தாயி இம்மி அளவு கூட அந்த மண்ணை அக்கட்டால போக போதுமா? அதெல்லாம் குழப்பந்துக்கு சரி உனக்கும் சரி ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. அந்த சொத்து கை மாறாது காப்பாற்று போதுமா? அதுக்கான வந்து கேட்டு ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. சொத்து கை மாறாது நான் பாத்துக்கிறேன். அவனை ஆட்டு பார்க்கலாம் ஆட்டத்துக்கு தீர்ப்பு எப்படி தரேன்னு பாரு. பயமில்ல போய் உழப்பாரு போறோம். தாயே என்னை நம்பி வந்துட்டு இருக்கிறியா? ஒன்னும் கலங்க வேண்டாம். இந்த பால் இருக்கிறப்ப நான் இருக்கிறனாயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய என்ற தங்க எல்லாம் இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிருச்சு. கருத்ததெல்லாம் தண்ணி பழுத்ததெல்லாம் பால் சொல்லி நீ பாட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி நிக்குது. நான் பாத்துக்க நீ கவலை இல்லாத போ. தாயே நிக்க முடியாம நிக்கிறிய தாயே அடியா அங்க கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு காரி தாமசமா நிக்குது. இதுக்கு விடக்கூடாது வந்து கேட்டு நிக்கிறியா பொண்ணா? தாயே நீயும் எங்க போய் பார்த்தாலும் முட்டிய ரோட்டில் நின்று போயிடுது. தாயே அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சு. நான் பாத காமிக்கிறது தகிரிமன் இல்லாயா தாயே. என்னைக்குமே இந்த பாதத்துக்கு இருப்ப பொய்யேடு எடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்து நின்றுட்டா 3.25 நாளைக்கு உன்ற காரியத்துக்கு கூட வந்து நிப்பனாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம் போதுமா? வேகவந்தப்படு வாதாயே தாயே என்னையா நாங்க கருப்பு கோட்டையில அழுது குழம்பி ஆறாப்பதி வந்து நிக்கிறிய தாயி இல்ல மத்தனை தடுமாறி நிக்குதாயா. வருமான ரீதியாவும் சரி சில சிக்கல் ரீதியாவும் மரபுள்ள சொல்றேன். சில சிக்கல் அந்த சிக்கலுக்கு விட கொடுக்க முடியாம என்ற தங்க நீ தடுமாறி வந்து நிக்குது. தாயி எங்க போய் விட கிடைக்கல. கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற தீர்ப்பு என்றது பலமா இருக்குமாயா தகிரிமான் இல்ல. புரிஞ்சுதா? உனக்கு சாதகமா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். பயப்பட வேண்டாமாயா. சிலதால இந்த பட்டிக்குள்ள உடைக்க முடியாது. தாயின் தாப்புமா நான் இருக்கிறேன். மொண்டிக்கட்ட நீ போடலாம் பேர் வாங்கி கொடுத்தாரு போதுமா? கட்டில போட்டு கட்டத்தை கச்சேரி விட்டு காமிக்கணும். தாயே கொஞ்சம் வருமானத்தை எச்சு பண்ணணுமா? வருமானத்தை எச்சு பண்ணிடலாம். அது போக சில விஷயத்தை போட்டு குழப்பிட்டே கிடக்காத. நீ எம்போர்க்குள்ள போடு. நான் இருக்கிற போது உனக்கு என்ன நடந்தது தகிரிமா போ. இதை கூட இல்லத்துல வையாயா. இது வாடுறதுக்குள்ள பொக்கிஷத்தை நப்பித்தான் தரும்போம். பாபண்ணா என்ற தங்க இன்னைக்கு மலையாட்ட வந்து நிக்குது. தாயே தாயே என்ன தாயி ஒன்னும் சமாளிக்க முடியலையா? நான் எப்படி இந்த கத்தி போன மேல நிக்கிறேன் அதே மாதிரி வட்டி நீ பூசி போன மேல நிக்குதாயா? வட்டியில கை கிடக்க மாட்டேங்குது. கை கிடங்காம கட்ட தெரிச்சு கச்சேரி வீதியில பாக்குதாயா? இல்லத்துக்குள்ள மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்க வருமானம் வரமாட்டேங்குது. நிம்மதி இல்ல. போர்க்களம் ஓரி இருட்டா இப்படி பல விதத்துல இன்னும் பட்டு நிக்குது. தாயி தாயி கட்ட தெரிச்சு நீ கச்சேரி வீதியில விட்டு நீங்க 2 ஆண்டு காலம் ஆகுதாயா? இல்லையா? இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவா. நீ தினமும் திங்கிறது சோறு இல்லையா? விஷத்தை முழுங்கி வேடிக்கை பார்க்கிறப்ப நான் உடலையதாயி இன்னும் விங்கரிச்சுவே இந்த கூட்டத்துல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயி நான் இருக்கிற தகிரிமன் இல்லை. தாயின் தாக்கணுமா? தாயின்ற வட்டிக்கு ஒன்றுச்சே பேர் வைப்போல தகிரிமன் இல்லை. அது போக சில விதத்துல மொண்டிக்கட்டுல போட்டு வச்சிருக்காங்க ஐயா. அந்த கட்டையும் தரிச்சு போடலாம். கட்டை போட்டவனையும் கட்டில போட்டலாம். புரியுதா? புரியுதா? இந்த அப்படி சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? வரணும் இல்லதாயே தாயே அடியா என்ன சமாளி இப்படி இல்லையா? அக்கடியில் நிக்கிறாய் ஒன்ற வட்டி ஒன்று இல்ல
அக்கடியில் நீங்க 4 பக்கம் அக்கடி கட்டை கட்டி உன்ற பட்டி கட்டை தெரிச்சு இன்னைக்கு பட்டியல் விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க ஐயா. தொட்டதெல்லாம் நெட்டமாய் நிக்குது. இருள் மங்கி செல்வாக்கும் மங்கி தொழில் முடக்கி பத்தி அத்தனை நீங்க தத்தளிச்சுட்டு நிக்குது. கண்ணுகளும் கை கடக்க மாட்டேங்குது. நல்ல மரபொருள சொல்றேன். கை கடக்காத இன்னைக்கு சிக்கல் படி பாக்குது. இதை தீர்ப்பு கொடுத்து எந்த விதத்துல வெள்ளங்கள் இல்லாம கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிறேன். இல்லையா தாயி? தாயி நான் இருக்கிற தகுதிமான இல்லை. இந்த பாலத்துக்கு இருப்பேன் கட்டை தரிச்சு போடலாமாயா, கட்டை உடச்சு போடலாம். நீயும் எத்தனையும் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண்டையும் வச்சுக்கிட்டு முறையா மரம் போட்டு கூப்பிட்டு அந்த ஆயால ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஆயால கிட்டே நெருங்க முடியாது, புரியுதா? அந்த மாதிரி கட்டில போட்டு வச்சுக்கிறாங்க ஐயா. தாய் தகப்பனுமா நான் வந்து நின்று இந்த காரியத்தை குறிச்சு கொடுத்துறேன் ஐயா. அள்ளியும் படியாவது போடலாம். போதுமா? நாலு உங்க ஓட்ட கொத்தலமா போ. போதுமா? இந்த தொழில் போக்குவரத்துக்காக வச்சுக்கோ. ஓ பயப்படாது போ. வேலை பிடிச்சிருச்சு பெசாது பிடிச்சிருச்சு அப்படின்னு உலகமே சுத்திட்டு உடம்பு நடிச்சது கை கால் நடிச்சது நிக்க முடியல அப்படின்னு சொல்லி உலகமே சுத்திட்டு வந்தாங்க. அடிய ஒரு தேங்காயில பிடிச்சிட்டானா தாயே. உலகமே சுத்தி பார்த்தாச்சு இல்லையா, எங்கேயும் போய் தப்பிக்க முடியல. இந்த பாதுகாப்பு கோட்டையில வந்து அது சிக்கிடுதாய், புரிஞ்சுதா? சிக்கியாச்சு, உன்னை வாழ வச்சாச்சு. அதே மாதிரி உன்னை உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா நிப்படப்பா. என்னவும் மங்கும் இல்லாம போய் பொழப்பாக்கணும், புரியுதா? அதெல்லாம் கிட்டே நாட முடியாது. என்ற ஹோட்டல கொண்டு வந்து அடக்கியாச்சு, புரிஞ்சுதா? போய் பொழப்பாரு. எண்ணி 90 நாளுக்குள்ள 3 நல்ல விஷயம் வருது. உங்க இல்லத்துல 3 நல்ல விஷயம் வருது. அதை முடிச்சுட்டு வந்து எங்க அடியாங்க போதுமா? தாயே நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று அருவால கையில வச்சுட்டு நிக்கணும், அதே மாதிரி உன்னை ஊசி முனை மேல நிக்க வச்சுட்டாங்க ஐயா. இல்லையா? நல்லபடியா படகு ஓட்டிட்டு இந்த படகு இன்னைக்கு துடுப்ப கையில் விட்டுட்டு நீங்க அந்த இடத்துல நிக்கிறாயா. தொழில் முறையில சொல்றேன். இல்லையா தாயி? அழகுதே ஓட்டின பட்டி இன்னைக்கு அச்சு முறிஞ்சு கிடக்குது. இந்த அச்சை பொழுது எனக்கு அதே பதவி வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியா. இல்லையா தாயி? இதுல 2 பேரு சூது போடுறாங்க ஐயா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். நான் போட்ட சில சோதனைகள் நீ பாஸ் ஆயிட்டியா ஐயா. போதுமா? அதனால இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தியை பார்த்து நல்ல செய்தி வந்து போய் குழப்ப பார்த்தோம். போய் தொழில் முறையில ஜாயின் பண்ணிக்கா, குழப்ப பாரு. மேலிடத்துல இருந்து பதவிக்கு வருது, புரிஞ்சுதா? நீ யாரையோ முயற்சி பண்ணி பார்த்துட்ட, போய் காரியம் நடக்கல. கடற்கூரை நீ நம்பி வைக்கிற தீர்ப்பு என்றது, புரிஞ்சுதா தாயி? அதே துணி துடுப்பு போட வச்சிடலாம், புரியுதா? காக்கி துணி அதே தொப்பி போட வச்சிடலாம். அதே பதவி வாங்கி கொடுத்தார். போதுமா தாயி? இது சக்தி. கல்யாணம் தவுந்துட்டு வருது, கல்யாணம் தவுந்துட்டு வருது. உலகமே சுத்தியாச்சு. உலகமே சுத்தியாச்சு. எந்த பக்கம் போனாலும் முட்டிக்கிற ஓரத்தில் நின்று போயிடுது. இல்லையா தாயி? அது அப்படி இது அப்படின்னு சொல்லி ஏதோ இடத்துல முட்டுக்கட்டை போட்டுறாங்க. இது நல்லபடியா நடத்தி கொடுத்து எனக்கு திசைகாமின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். அரமனை காமிக்கணாயா தகுதி மனு, புரிஞ்சுதா? உத்தரவு அரமனை வந்து அமைதாயா. அரமனை நீ சாதாரணமா நினைச்சிட்டு நிக்கிற. என் பட்டியல வந்து கையெழுத்திட்டு தாயி நல்லபடியா நல்ல காரியத்தை உத்தரவு போட்டு முடிச்சு கொடுத்தாரு. அது போக வருமான ரீதியா ஒரு பணம் வந்தா 10 பணம் தேங்காய் இருக்கிறாயா. இல்லத்துக்குள்ளார கெட்ட கெட்ட சொப்பனம் இல்லையா தாயி? அதே மாதிரி ஒரு நேரம் நல்லா இருந்தா 2வது நேரம் கீரி பாம்பும் மாறிக்குது. இல்லையா தாயி? தாயி இது 4 பக்கம் சூது நடக்குது. இந்த சூது அத்தனை எடுத்து வீசி என் பட்டியல் உன்னை வாழ வச்சு தர வேண்டியது என்னுடைய கடமை. போதுமா? இது சத்திய வாக்கு. தாங்க இருக்கிறப்ப வர்ற வாரமா உனக்கு தசை காமிக்கிறாயா முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. இல்லையா பண்ணா தங்கத்துக்கு காரி கை போடுற நேரத்தில் கைவிட்டு நிற்கிறது. கைவிட்டு போறது நாம காரியத்தை முடிச்சாலும் அங்க தடை வருது. பெத்த கண்ணி தடை போடுறதுன்னு சொல்றேன். இல்லையா? தடை இல்லாத முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறியா தாயி? இதுல சில குறைபாடு இருக்கு. நான் மற்ற விளையாட்டெல்லாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இருக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். புரிஞ்சதா தாயி? அதை சொல்லு. புரியுதா? குறை இருக்குதாயா? சரியா? இருக்குது, புரிஞ்சுக்கோ. அதை எம்பொருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நல்ல காரியத்துக்கு பெத்த கண்ணுக்கு அமைச்சு கொடுத்தனாயா. அவன் ஒரு சில விஷயத்துல பயிர்ந்துட்டாங்க. புரிஞ்சுதா தாயி?
அந்த பயத்தை அத்தனை அகட்டால் இருந்து அதை கலைய வேண்டிய எங்க முடிச்சு தரணும். தீராத குறையோட வந்து நிக்கிறிய, தீராத குறையோட வந்து நிக்கிறேன்னு சொல்றேன். இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லை, தொழில் ரீதியா இன்னைக்கு சின்ன பின்ன மாட்டி போச்சு, வருமானம் அத்தனை முடங்கி போச்சு, தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது, நாலா பக்கம் வந்து ஈட்டி பாயுது. இதுக்கு விட கொடுக்க முடியாம என் தங்கங்க வந்து இன்னைக்கு பட்டி இதுக்கு ஒரு வழிவகை பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. உண்டாலியா தாயி, சில விஷயம் உடைக்க முடியாது, இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிற வாழ்த்துக்கிறப்ப நான் இருக்கிற தகுதிமான இல்லை, எல்லாரும் மகமெல்லாம் சாய்ச்சி போடலாமாயா, அள்ளி படியாந்து போடுற தகுதிமான இல்லை. சில பேர்த்துக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், புரியுதா? முடிச்சு கொடுத்துட்றேன், குறையும் நீக்கி கொடுத்துறேன். 8வது நாள் உன்ற பட்டி வந்து நிற்ப ஒரு அதிசயத்தினப்பு குறைச்சிக்கணும். இந்த அப்படி போ பரம்போ சொல்றது புரிஞ்சுதா புரியுதா? போவதா இல்ல ஒரு ஆலமரத்துக்கிட்ட ஒரு தேவாதி கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா இல்லையே? ஆலாமரத்துக்கிட்ட கும்பிட்டு இருந்த தேவதை கொஞ்சம் மன வருத்திட்டு நிக்கிறியா? ஆலாமரத்துக்கு அடியில மீசக்கார கும்பிட்டு இருந்தியாயா? உன் மேல கோபமெல்லாம் பண்ணலையாயா? என்னை கையேந்திட்டு நின்னவன் இன்னைக்கு கைதொழுங்கி நிக்கிறா, அவளை காப்பாத்தின்னு தான் வந்து சொல்லிட்டு நிக்கிறான், புரியுதா? அதனால அவனை மறக்காம போய் மறுபடியும் ஒரு இல்ல கற்பூரம் பத்த வச்சு 2 பேருமே போய் கையேந்தி கும்பிட்டுட்டு வாங்க. நானும் வர்றேன், அவனை நிறுத்தி உனக்கு அடையாளம் காமிக்கிறேன். போதுமா? போறப்ப முடிச்சு கண்ணுக்கு அத்தனை அடங்க மாட்டேங்குதான். அதே மாதிரி ஒரு பொண்ணாளுக்கு நோவு நொடி இல்லத்துக்குள்ள தொழிலும் அமைய மாட்டேங்குது. இப்படி 4 விதத்திலையுமே இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது. பாப்பா பாப்பா நான் ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா, இந்த பால் கருப்ப நான் இருக்கிற தகுதி மாதிரி இல்லை, புரிஞ்சுதா பொண்ணா? இன்னைக்கு 4 பக்கம் இன்னைக்கு அக்னியா முழங்குதாயா உன்ற பட்டியை சுத்தி. இல்லையா தாயி? அக்னியா முழங்குது, 6 பெருகி நிக்குது, இன்னைக்கு கையுட்டு போட்டு நிக்குதாயா. இல்லையா தாயி? பயப்பட வேண்டாம், சில காரணங்களால் நடந்து இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. 3 ஆண்டு காலம்ன்ற பட்டி முடக்கிட்டு வருது, புரிஞ்சுதா? இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சமாளிக்க முடியாம வந்து சில குறப்பாட்டை போட்டு நிக்குதாயா. நீயும் 1000 தேவாதி கையேந்தின, ஒரு தேவாதையும் கை கொடுக்கல. இல்லையா தாயி? தாயி இந்த பாலத்துக்கு இருப்ப காய் சாப்பிடுமா நான் இருக்கிற தகுதி பண்ணல, பயப்பட வேண்டாமாயா. சில இதெல்லாம் விங்கணிக்க முடியாது, உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். அதை பத்தி நீ பயந்துட்டு இருக்க கூடாது, முன முடியாத சாதிச்சு கொடுக்குற. இது சக்தி போ அடியா. இன்னைக்கு 4வது இன்னைக்கு கட்டளை போட்டு வச்சுட்டாங்கப்பா, புரியுதா புரியலையா? இல்ல மத்தனையும் இன்னைக்கு நீ எந்த விதத்துல முயற்சி பண்ணலாம் அத்தனையுமே இன்னைக்கு விண்ணப்பட்டு நிற்குது. உண்டாலியா? தொழில் ரீதியாகவும் சரி, ஆதாய ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அது போக விண்ணப்பட்டு போச்சு. இதை நல்லபடியா மீட்டு என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு உண்டாலியா? ஒண்ணு பயப்பட வேண்டாமப்பா. சில பேர் சூது போட்டு பாக்குறாங்க, அந்த சூது அத்தனைக்கு விட கொடுத்து தங்க வகர மாட்டவனை அலங்கரிச்சு வெறிக்கு தரனாயா. போதுமா? மொண்டிக்கட்டு என்னன்னு உனக்கு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறேன், நான் அடையாளம் காமிக்கிறனாயா. நீ என்னை நம்பி நில்லு, விண்ணப்படாம அள்ளிப்படியா தருவேன், உனக்கு தங்க வளத்துல ஆள் தருவேன். புரிச்சுக்கியா? ரகசியம் உடச்சு போடலாம். போதுமா?